இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உங்க மன பாரத்தை மொத்தமா இறக்கி வைக்க போகுது. நாம ஏன் எதையுமே பிடிச்சு வைக்க கூடாது? ஏன் எதையும் தேடி அலையக்கூடாது? நமக்கானது எப்படி நம்மை தேடி வரும்? இதோ இந்த வீடியோவில். கூடும் வானமும் ஒரு பாடமும். ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு அழகான பறவை வாழ்ந்து வந்தது. அது மிக மெனக்கெட்டு வைக்கோல் நாரையும் சிறு குச்சிகளையும் தேடி தேடி எடுத்து வந்து ஒரு அழகான கூட்டை கட்டியது. அந்த கூட்டை அது அவ்வளவு நேசித்தது. ஒரு நாள் பெரும் சூறாவளி காற்று வீசியது. பறவை பயந்து போய் தன் சிறகுகளால் கூட்டை கட்டிக்கொண்டது. ஆனாலும் காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் கூடு கலைந்து சிதறியது. பறவை அழுது கொண்டே மரத்தின் ஒரு கிளையில் அமர்ந்திருந்தது. அப்போது பக்கத்து கிளையிலிருந்த ஒரு முதிய பறவை கேட்டது, "ஏன் அழுகிறாய்?" அதற்கு அந்த பறவை சொன்னது, "எல்லாமே போச்சு. என் கூடு, நான் கஷ்டப்பட்டு சேர்த்த ஒவ்வொன்றும் அழிந்துவிட்டது. இனி எனக்கு எதுவுமே இல்லை." முதிய பறவை மென்மையாக சிரித்துவிட்டுச் சொன்னது, "கூடு உன்னுடையது அல்ல. அது நீ தற்காலிகமாக தங்கியிருந்த இடம். உன்னுடையது எது தெரியுமா? உன் சிறகுகள்தான். உன் சிறகுகள் உன்னிடம் இருக்கும் வரை உன்னால் எந்த மரத்திலும் எப்போது வேண்டுமானாலும் கூட்டை கட்ட முடியும்." அந்த பறவை அப்போதுதான் ஒரு உண்மையை உணர்ந்தது. அது கூட்டை பாதுகாப்பதிலேயே கவனமாக இருந்ததால் வானத்தில் சுதந்திரமாக பறப்பதையே மறந்துவிட்டது. கதையின் நீதி: நம் வாழ்க்கையில் நாம் சேர்த்து வைத்த சொத்தோ அந்தஸ்தோ ஏன் சில உறவுகளோ கூட ஒரு கூடு போன்றதுதான். காலம் என்கிற காற்றில் அவை எப்போது வேண்டுமானாலும் கலையலாம். ஆனால் உங்கள் திறமை, குணம் மற்றும் மனவலிமை ஆகியவைதான் உங்கள் சிறகுகள். நமக்கானது நம்மிடம் வரும் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? நீங்கள் தகுதியுள்ள சிறகுகளை பெற்றிருந்தால் உங்களுக்கான சரியான மரமும் சரியான கூடும் தானாகவே அமையும். எதையும் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளாதீர்கள். சிறகுகளை நம்பி பறக்கத் தொடங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.